Hello friends, நான் இன்றைக்கி only 3 ingredient custard pudding fresh milk add பண்ணி நல்ல ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Welcome to my first recipe. அதுக்கு முதல்ல subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு bell icon-ஐ click பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஷேர் பண்ற எல்லா வீடியோ உடனுக்குடனே notification-ல கிடைக்கும். Custard pudding செய்யறதுக்கு இதுல 1/2 cup custard powder add பண்ணிக்கோங்க. இது வந்து 60 gram இருக்கும். அடுத்ததா 600 ml fresh milkல நான் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நல்லா கஸ்டர்டை கட்டி இல்லாம கரைச்சி விட்டுக்கிறேன். நல்லா கட்டி இல்லாம கரைச்சதுக்கு அப்புறமா நாம எல்லா fresh milkையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 100 gram சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது 1/2 கப் இருக்கும். உங்களுக்கு சுகருக்கு பதிலாக மில்க் மேட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் மேட் ஆட் பண்ணும்போது உங்களோட ஸ்வீட்னஸை பொறுத்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கரைச்சி இன்க்ரீடியன்ட் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஸ்டோவில் வைக்கிறதுக்கு போது நாம் ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரேயில் வந்து நான் இதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை என்றால் ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போவும் திடீர்னு இது கட்டி ஆகிடும். அதனால் நீங்கள் கைவிடாமைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிக்கிட்டு வருது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை என்றால் இது துண்டு துண்டாக சின்ன சின்ன கட்டியெல்லாம் வந்துடும். அப்படி கட்டி வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. இது இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா நாம் இதை ட்ரேயில் மாற்றிக்கலாம். ட்ரேயில் மாற்றுறதுக்கு போது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இதில் வந்து நட்ஸோ அல்லது ப்ளம்ஸோ ஆட் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்டியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு செய்கிறதால நட்ஸும் ப்ளம்ஸும் ஆட் பண்ணாமைக்கு இந்த மாதிரியே செஞ்சு காட்டிக்கிறேன். ட்ரேக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். நல்லா கூலாகி நல்லா திக்காக வரதுக்காக வேண்டி. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காட்டியும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஆற விட்டாலே போதும். நல்லா திக்காகி நல்லா செட்டாக வரும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர் வச்சுட்டு எடுத்துருக்கேன். நல்லா கூலாகி நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா செட்டாகி இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இது நல்லா சூப்பராக நல்லா திக்காகி நல்லா செட்டாக நல்லா சாஃப்டாகவுமே வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டியாகவே வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.